ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்குள்ள எல்லாத்துலேயும் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறீங்க சார். அப்போ கொலஸ்ட்ரால் இருந்தால் ஸ்ட்ரோக் வருமா சார்? வாரத்துக்கு 2 நாள் நம்ம நான்வெஜ் கொடுப்போம். ஆனால் அது எப்படி கொடுப்போம், அவனோட உடலில் பிபி இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்த்துக்குவோம். சிட்டியில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன்லாம் எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் டயட்டு தான். புளியை சேர்க்காம மீன் குழம்பு வைக்க முடியுதுன்னா வெல் அண்ட் குட் வைங்க. நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க அந்த மருந்து வேலை செய்யாது. ஏன்னா அந்த எள்ளுக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. டிரைவர் ஒருத்தர் ரெகுலராக பொங்கல், ஏன்னா அவருக்கு நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டுறாரு, காலையில் பொங்கல் சாப்பிட்டா தூங்கிடலாம். இன்றைய காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ் என்னென்னா ஒரு பிபி apparatus. 1000 rupees கிடைக்குது, எல்லாரும் வாங்கிக்கலாம். சார் அப்போ ஸ்ட்ரோக் யார் யாருக்கெல்லாம் வரும் சார்? ஸ்ட்ரோக் யார் யாருக்கெல்லாம் வரும்? ஸ்ட்ரோக்கு ஒரு நோய் எடுத்துட்டோம்னா இது இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் எப்படி வராமல் தடுக்கலாம், யாருக்கெல்லாம் வரோம் அப்படிங்கிறத தாண்டி இது யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் வரலாம் அப்படின்னா, ரொம்ப பிபியை கண்டுக்கிறாமல் அது ஒரு மைண்டே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் தூக்கம், போதிய அளவு தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் எப்போவுமே ஒரு படபடப்பு டென்ஷன் இந்த மாதிரியே இருக்குங்க. மூணாவதாக தன்னம்பிச்சு சாப்பிட்றது, அதாவது எப்போவுமே கொழுப்பு லைட் எடுக்கிறது, ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு உடற்பயிற்சி எதுவுமே இல்லாமல் மிட் நைட்டில் பிரியாணி இந்த மாதிரி உள்ள ஃபேட் உள்ள ஐட்டங்களை அதிகமாக எடுக்கிறது, உடல்நிலையை பற்றி கவலையப்படாமவங்க இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வரலாம். இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு கிடையாது. ஸோ முதல்ல நம்ம இதை வராமல் தடுக்கணும்னா அதுக்கான ப்ராப்பராக நம்ம லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிக்கணும். உணவு நம்ம எது சாப்பிட்டா கேடுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா டாக்டர்ஸும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த பரோட்டா தேவையே இல்லை. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான டால்டா உள்ள பொருட்கள். பொங்கல் நானே நிறைய வீடியோ சொன்னேன். டிரைவர் ஒருத்தர் ரெகுலராக பொங்கல், ஏன்னா அவருக்கு நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டுறாரு, காலையில் பொங்கல் சாப்பிட்டா தூங்கிடலாம். ஆனால் இஸ் எ டீ டோட்டலர். ட்ரிங்க்ஸு கிடையாது, ஸ்மோக்கிங் கிடையாது, யோகா பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆள் ரொம்ப ஜென்யூனாக இருக்கார். ஆனால் ஸ்ட்ரோக் ஏன் அப்படின்னு கேட்டு அவரோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி காலையில் 2 பொங்கல் வண்டியை விட்டுட்டு சாப்பிட்டு படுத்துறாரு. பொங்கல் என்ன இருக்குது? டால்டா. நெய்யை தாண்டி டால்டா தான் அதில் சேர்ப்பாங்க ஹோட்டலில் உள்ள பொங்கலில். அதிகமாக சாப்பிடும்போது ஸ்ட்ரோக் வருது. ஸோ நம்ம சாப்பாட்டு முறையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய ஓய்வு ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்கி இந்த மாதிரி இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி என்ன கேட்டால் இன்னைக்கு உள்ள பரபரப்பான லைஃப் ஸ்டைலில் நம்மளுடைய பிளட் செக்கப் ஒன்று பண்ணுறது நல்லது தான். எபோ 40 எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. பிபி apparatus கண்டிப்பாக எல்லோரும் ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. பிபியை ரெகுலேட் பண்ணி கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்கோங்க. சார் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான். அவங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சாமாம்மா. ஸ்ட்ரோக் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே கூப்பிட்டு போயிட்டாங்க, பார்த்துருக்குறாங்க. ஆனால் மறுபடியும் திரும்ப ஸ்ட்ரோக் வருமானு கேட்குறான் சார். அது எப்படி சார்? கண்டிப்பாக. அதாவது ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்தது அப்படின்னா, நம்ம ஹார்ட் அட்டாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் ஒரு தடவை வந்தால் 3 தடவை வரைக்கும் அது ரிப்பீட்டடாக வரைக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு தடவை வந்தது அப்படின்னா ஆனால் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அதுதான் அவங்க இப்படி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா, ஸ்ட்ரோக் எதனால் வருது? ஒன்று ஹை பிபி ஆகி அந்த பிளட் வெசல்ஸ் லீக் ஆகலாம், ஹெமரேஜ் ஸ்ட்ரோக், இல்லையா எதாவது பிளாக் ஆகிருக்கலாம். சரி, இந்த ஒரு பிளாக் ஆகிருக்கு, நம்ம இனி இவருக்கு லைஃப்லேயே வராது அப்படின்னு சொல்லி யாருக்கும் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஒன்ஸ் அவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கார் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் எடுக்காமல் இருந்தால் அதோட பாதிப்பு குறையும். இல்லை ஸ்மோக் பண்ணுறதுனா ஸ்மோக்கை குறைக்கணும். ஸோ திரும்ப அதை இன்டியூஸ் பண்ணாத வழியில் நம்ம நடந்துக்கணும். ஒரு தடவை தான் பிபியை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு திரும்ப வந்ததுன்னா அப்போ பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குது அதை பார்த்துக்கணும். அதுமாதிரி கொலஸ்ட்ரால் உள்ள ஐட்டங்கள் ரொம்ப திங்காமல் இருக்குது, ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வராமல் தடுத்துக்கலாம். வரும் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் அதை வராமல் வைக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஆனால் அவர் பிபி ஆல்ரெடி இருந்திருக்குது சார். அவர் இடையில மாத்திரை போட்டிருக்கிறாரு. ஆனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் விட்டுறாரு. அப்புறம் மறுபடியும் பிபி செக் பண்ணக்குள்ளே ஹை பிபியாக இருக்குதுன்னு மாத்திரையை கன்டினியூ பண்ணுறாரு. அப்போ அதோட பிரச்சனை ஸ்ட்ரோக்காக இருக்குமா சார்? இந்த பிபினால் வரக்கூடிய இந்த ஹெமரேஜ் ஸ்ட்ரோக் இன்றைக்கி கூட நீங்கள் ஓபியில் ஒரு 10 பேரை இப்படி பார்க்கலாம். பிபி இருந்தது, 2 நாள் மருந்து எடுத்தேன், அதுக்கப்புறம் இதுக்கு அது நார்மலாகிட்டு எனக்கே தெரிஞ்சிருச்சு. ஏதோ அவங்களே வந்து பிபி மானிட்டர் அவங்க சென்ஸில் இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல அது எடுத்த உடனே பாதிப்பு கண்டுபிடிக்கிறதே இல்லை. அது வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்காது. சைலண்டாக கூடிகிட்டே இருக்கும் அவங்க பிபி. நீங்கள் அவர் இன்றைக்கி சொன்னவரோட பிபி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 160, 110, 120. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிபி இருக்கதை அவங்க கண்டுக்கிறது இல்லை.
கொஞ்ச நாளாக போகும்போது எப்போ அது பெஸ்ட் ஆகும். இப்போ நார்மலாக ஒரு 120 80 ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா, அவர் கோவப்பட்டாலோ ஓடினாலோ இல்லை வெயிலில் போய் நின்னாரோ ஒரு 20 பாயிண்ட் ஏறும். அப்போ 140 அதிகபட்சம் 160 வந்தாலும் தாக்க முடியும். இப்போ ஒருத்தர் 160 110 120 கீழே 80 இருக்க வேண்டியது 120 இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் அவர் கோவப்பட்டாலோ டென்ஷன் ஆனாலும் இதை விட தாண்டும். அப்போ அந்த பிளட் வெசல் அதை தாங்கிடாது. என்னொன்று பிபியை ப்ரொலாங்டாக இப்படியே வச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு கிட்னியில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள காம்ப்ளிகேஷனை இவங்களே உண்டு பண்ணுறாங்க. நம்ம எவ்வளவோ மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், கேஜெட்ஸ் வாங்குகிறோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ் என்னென்னா ஒரு பிபி apparatus. 1000 rupees கிடைக்குது, எல்லோரும் வாங்கிக்கலாம். இதை நீங்கள் ஒரு பிபி apparatus வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டேப்லெட் எடுக்காங்க, கூலாக இருக்கும். ஆனால் கீழேயே 120 போகுது, 130 போகுது, மேலே 160 170 போகுது அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் காமிச்சிங்க. ஏதோ சித்தா அலோபதி. இதுலேயே நிறைய பேர் கேட்குறது என்னென்னா அலோபதி மருந்து எடுக்கணுமா சித்தா எடுக்கணுமா, நீங்கள் எந்த சிஸ்டத்துலேயும் இருங்க, ஆனால் பிபியை கண்ட்ரோலாக வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி அன்கண்ட்ரோலாக வச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு எமோஷனலையோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது பஸ்ட் ஆகும். அப்போ உடனே அன்கான்ஷியஸ் ஆவாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை கூட தெரியாது. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஸ்ட்ரோக் அப்படி. ஸோ இது சாதாரணமாக தடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அந்த பிபியை ஒழுங்காக மானிட்டர் பண்ணி இருந்துட்டாலே போதும். பெரும்பாலும் இதை வச்சுட்டு கூட ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கே வேடிக்கையாக இருக்கும். ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது மாத்திரை எடுக்கக்கூடாதுல்ல, இருக்கக்கூடாது. இப்போ பிபி என்ன ஆகும்? ஸோ இவங்களாக ஒரு கற்பனையிலே வாழ்ந்து டெய்லி எவ்வளவோ ஹெமரேஜ் ஸ்ட்ரோக் வருது. அதுக்கு காரணம் இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணாது தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிபி apparatus வீட்டில் வாங்கி வைங்க, பிபியை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணலாம். அவன்கிட்ட படித்து சொன்னேன் சார், பிபி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரோக் வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க சார். எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரத்த வெடிப்புங்கிறதுனால வந்து சரி பண்ணிவிட்டு நீ சித்தாவுக்கு வா, அதை கொஞ்சம் க்யூர் பண்ணி விட்டுக்கலாம், லைஃப் டைம் கொஞ்சம் மருந்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சித்தாவில் எடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சார். அடுத்து ஃபுட்டு வந்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டேன் சார். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு பிளட் ரிப்போர்ட்டோ இல்லை அவரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நான்வெஜ்ஜே கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. நாட்டுக்கோழி நம்ம ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்குமே வாரத்துக்கு 2 நாள் நம்ம நான்வெஜ் கொடுப்போம். ஆனால் அது எப்படி கொடுப்போம்? அவனோட உடல்நிலை பிபி இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்த்துக்குவோம். மட்டன் எப்போவுமே கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. ஏன்னா அது ரெட் மீட்டு, அது கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் லெவலில் கூட்டும். நாட்டுக்கோழி நல்ல ஒரிஜினல் நம்ம கொடுக்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் அதுக்காக நாட்டுக்கோழியே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சிட்டியில் இருக்கவங்க கொஞ்சம் சிக்கன்லாம் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் டயட்டு தான். மீன் என்ன பிரச்சனை அப்படின்னா அதில் வந்து புளி கொஞ்சம் இல்லாமல் இருக்கணும். புளி சேர்க்காமல் மீன் குழம்பு வைக்க முடியுதுன்னா வெல் அண்ட் குட் வைங்க. ஸோ இந்த மாதிரி டயட்டு கொண்டு போகணும். புளி கொஞ்சம் குறைக்கணும். நம்ம சித்தாவை பொறுத்த வரைக்கும் வாதம் அப்படின்னாலே நம்ம புளிப்பை குறைப்போம். நல்லெண்ணெய் கொஞ்சம் குறைக்க காரணம் கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, அது எந்த வகையான மருந்துமே கொஞ்சம் முறிக்கும். நீங்கள் எதர் அலோபதி சித்தா ஏதாவது ஒரு வகையில் மருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க அந்த மருந்து வேலை செய்யாது. ஏன்னா அந்த எள்ளுக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. அதுக்காக நல்லெண்ணெய் கெட்டதான்னு கேட்டால் கெட்டது கிடையாது. ஹெல்த்தியாக இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது மருந்து எடுக்கும்போது அதை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அடுத்ததாக புளிப்புள்ள ஐட்டங்கள், ரொம்ப குளிரான ஐட்டங்கள். இப்போ செவ்வாழை ஆட்டம், செவ்வாழைலாம் ரொம்ப நல்லெண்ணெய் கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு சில நேரங்களில் அது ஃபிட்ஸ் இன்டியூஸ் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஓவர் குளிர் எப்போவுமே வாத நோயாளிகளுக்கு தாங்க முடியாது. ஸோ அந்த வகையான இது நம்ம குறைக்கணும். முக்கணிகள், அதோட முக்கணிகள் எடுத்துனா நம்ம மாம்பழம் வந்து அதோட புளிப்பு சுவை காரணமாக ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. எதையுமே அளவோட கொஞ்சம் சாப்பிட்றதுனால தப்பே இல்லை. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அளவுக்கு மீறி தேவையில்லாத பொருட்கள் எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க எல்லாமே சாப்பிடணும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்குள்ள எல்லாத்துலேயும் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறீங்க சார். அப்போ கொலஸ்ட்ரால் இருந்தால் ஸ்ட்ரோக் வருமா சார்? கொலஸ்ட்ரால் இருந்தாலே ஸ்ட்ரோக் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. கொலஸ்ட்ரால் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு பிஎம்ஐ இருக்குது, அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக ஃபேட்டி லைட் எடுத்து ஃபேட்டி லிவர் ஆகும்போது எந்த ஒரு காரணத்தினாலும் அது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் பிளட்டில். ஸோ இந்த மாதிரி நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாக ஏதாவது ஒரு பிளாக் உருவாக்கலாம். கெட்ட கொழுப்பு ஒரு வகையில் இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேருக்கு டோட்டல் கொலஸ்ட்ராலை தாண்டி ட்ரைக்ளிசரைடு தான் நிறையா இருக்கும். நீங்கள் பிளட் ரிப்போர்ட்டில் லிப்பிட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ட்ரைக்ளிசரைடு டிஜிஎல்னு போட்டிருப்பாங்க. அது 150 தாண்டும் போது நமக்கு ஒரு வார்னிங் சைன். ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக சென்னையில் 800 900 1000 இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆளை பார்த்தா ஒபீஸாக இருப்புங்கிற மாதிரி நினச்சா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எப்போவுமே கொலஸ்ட்ராலுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு ஆள் நல்லா பல்காக இருப்பார், கொலஸ்ட்ரால் பார்த்தா நார்மலாக இருக்கும்.
ஒல்லியாக இருப்பார், பேட் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட் இதெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது, நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஆளை பொறுத்து நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்காருலாம் இல்லை, லிபிட் ப்ரொஃபைல் ஓரளவுக்கு ரெகுலராக செக் பண்ணுங்கள். அதில் லிபிட் ட்ரைக்ளிசரைட் இருக்குதுன்னா வாக்கிங் பண்ணணும், அதிலே ஓரளவு டயட்டெலாம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். ஆனால் ட்ரைக்ளிசரைட் வந்து நார்மலாக வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்திக்கணும். அப்போ கல்யாணமாகி ஒரு வருஷம் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுறாரு. சரியானதுக்கப்புறம் செக்ஸ் வச்சுக்கலாமா இல்லை வச்சுக்கக்கூடாதா? ஸ்ட்ரோக்குக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஸ்ட்ரோக் வந்து ஒரு 3 மாதம் காலகட்டத்துக்கு நம்ம செக்ஷுவல் லைஃப்பில் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா